நேர்களே, சிக்கன் நவாபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இந்த ஸ்வீட்டோட பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ். இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டுங்கிறது வந்து ஃப்ரான்ஸுங்கிற ஒரு நாட்டில் உருவான ஒரு ஸ்வீட்டுங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பால் 250 ml, முட்டை 2, சர்க்கரை 100 கிராம், மில்க் மேட் சிறிதளவு, ஜாம் 25 கிராம். நேர்களே, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி அதோட வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துக்கணும். முட்டையோட மஞ்சள் பகுதி வேணாங்க. அதே மாதிரி இன்னொரு முட்டையை உடைங்க. அதையும் உடைச்சி, முட்டை பழைய முட்டையாக இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உள்ளே உடஞ்சிருக்கும். நேர்களே, இப்போ இந்த முட்டையோட வெள்ளையில் கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணுங்க. இதை இப்படியே ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா விடாமல் பீட் பண்ணுங்க. நேர்களே, அந்த முட்டையை அடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி அதுலேயே தேவையான அளவு கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ரெடி ஆகிக்குங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டையை நல்லா அடித்தோன்னா அடுத்த ப்ராசஸ் வரத்துக்கு நமக்கு வந்து சுலபமாக இருக்கும். நேர்களே, அந்த முட்டையோட வெள்ளையை அந்த கொஞ்சோண்டு சர்க்கரையோடு போட்டு நீங்கள் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நுர மாதிரி வந்துடணுங்க. இந்த மாதிரி வந்தோன்னே விட்டுறக்கூடாது. இதை தொடர்ச்சி இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நேர்களே, அந்த முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க. நல்லா ஸ்டிஃபாக நுரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நுரைச்சிட்டு வந்தோடனே இப்போ பாலை பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இருப்போம். நேர்களே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையை நல்லா ஸ்டிஃபாக அடிச்சுக்கிட்டோம். அதே சமயம் இங்கே பார்த்திங்கன்னா பாலும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி பால் கொதி வந்தோடனே இதை மித வெப்பத்தில் வச்சுருங்க. அதாவது பால் கொதிக்கக்கூடாது, மித வெப்பத்தில் இருக்கணும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுடணும். இது இப்போ ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து அந்த எக்கு நம்ம பீட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்க அந்த காற்று வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வராமல் அதே சமயம் எக்கு உங்களுக்கு குக் ஆகிடும். நேர்களே, ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னே நீங்கள் போட்டிங்க இல்லைங்களா, இந்த எக்கெல்லாம் அப்படியே திருப்பி போடுங்க. மெதுவாக, அவசரப்படாமல் பொறுமையாக அதெல்லாம் அப்படியே திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸெல்லாம் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் பெரிய பீஸை திருப்பிக்கலாம். ஒரு திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. நேர்களே, ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை ஒன்றா எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி இருக்கிறதுல போட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அதிகபட்சமான பாலெல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடும். இதே மாதிரி எல்லா எக் ஒயிட்டையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. நேர்களே, இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே, ஒரு கிளாஸில் இந்த நம்ம போச் பண்ணோம் இல்லைங்களா எக்கை, அதை ஒவ்வொரு ஸ்லைஸாக அதில் போட்டுருங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஜாமை அப்படியே போர் பண்ணுங்கள். இது மேலே அப்படியே ஜாமை கொஞ்சம் கோட் பண்ணிடுங்க. கொஞ்சம் போதும், ஏன்னா அதுக்கு மேலே திருப்பி நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. இப்போ
இந்த எக்குக்கு மேலே நம்ம மில்க் மேடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆக்சுவலாக நம்ம இப்போ போச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாலையே சுண்டை வச்சு பண்ணணுங்க. ஆனால் அதுக்கு நேரம் ஆகுங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா மில்க் மேடு யூஸ் பண்ணுறேன். மில்க் மேடு எடுத்து நீங்கள் அப்படியே மேலே ஒரு லேயர் நீங்கள் மேலே ஊற்றிட்டாலே போதுங்க. அது அப்படி இப்படின்னு சொல்லி நவுந்து உங்களுக்கு கீழே வரையும் போயிடும். இப்போ ஜாம்லேயும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ திரும்பவும் ஜாம் எடுத்து மேலே நீங்கள் வந்து பைப் பண்ணுங்கள். நேயர்களே, இப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயம் இதை செய்கிறது ஈஸி. முக்கியமாக இதை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து எந்த பற்றியும் கவலைப்படாமல் கொடுக்கலாங்க.